இன்றைக்கி வந்துட்டு டிசம்பர் 2 நேஷனல் டே யூஏயோட. இங்கே வந்துட்டு ஏர் ஷோ வச்சுருக்காங்க. நம்ம கார்னிஷ்க்கு தான் போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி வந்துட்டு இப்போ 2 மணி ஆகுது. என்னென்னா நான் 1 மணிக்கு கிளம்புனேன், 2 மணி ஆகிடுச்சு இங்கே சிட்டிக்கு வரதுக்கு. பார்க்கிங் ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்படி இப்படின்னு அலைஞ்சி அப்புறமேலு ஒரே ஒரு பார்க்கிங் கிடச்சிருக்கு. மதினா சையத் மாலு அது பக்கத்தில் மேலே தான் கிடச்சிருக்கு. இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பீச்சு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸு போகலாம் சொல்லிட்டு போமா. எங்கே நம்ம கார்னிஷ் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, போகிற வழியில் ஒரு எதுக்கு தண்ணி வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே, ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம நெருங்குறோம். இங்கே என்னென்னா ஆக்சுவலாக ஹம்தான் ஸ்ட்ரீட்டு தான் வந்துட்டு மெயினான உங்களுக்கு வந்துட்டு அபுதாபியில் மெயின் சிட்டி. ஆக்சுவலி என்னென்னா இங்கே வந்துட்டு எல்லா ஷோரூமு, பிராண்ட் ஷோரூமு எல்லாமே இங்கே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே அடுத்தடுத்து பெரிய மாலு, சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே வந்துட்டு எல்லோரும் மேக்ஸிமம் வந்துட்டு ஊருக்கு போகிறா இருந்தாலும் எதாக இருந்தாலும் பர்ச்சேஸுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே தான் வருவோம். ஏன்னா இங்கே நிறைய ஆஃபர் இருக்கும். இங்கே ஈத்தாப்பில் கிஃப்ட் கலெக்ஷனு, இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு க்ரீன் ஹவுஸு, அதேமாரி நிறையா இருக்குது. கிஃப்ட் லேண்டு, அதேமாரி நிறைய வந்துட்டு இங்கே கடையெல்லாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் நம்ம ஊருக்கு போகிறதாலும். அதனால் மெயினாக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த ஏரியாவுக்கு தான் வருவோம். இது வந்துட்டு ஒரு மெயின் சிட்டி. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு சிட்டி ஃபீல் பண்ணணுண்டா இங்கே இந்த ஏரியாவுக்கு தான் வரணும். அப்போ சூப்பரான வைப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஹம்தான் பேக் சைடில் இருக்கேன் நான். கொஞ்சம் பூந்து போயிடுவோம். மெயின்லேயே போனோம்டா கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும். அதனால் அப்படியே பூந்து போயிடுவோம். இடையில எங்கே இருக்கும். எனக்கு கொஞ்சம் கார்னிஷ் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கணும். கீழே நியர்பை WTC போயிட்டுருக்கோம் நம்ம. இதுதான் ஹம்தானோட ரைட் சைடு. இது எல்லாமே ஹம்தான் தான் வரும். இதுதான் WTC மாலு. இப்படியே போனால் தான் நம்ம கார்னிஷ்க்கு நம்ம போவோம். சிக்னல் கிராஸ் பண்ணி அப்படி போவோம். அப்படி WTC மால் சொன்னேன்னு அது வந்துட்டு இது தான் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு லூலு இருக்குது. இதுதான் WTC பில்டிங். ஆக்சுவலாக இந்த மால் உள்ளாக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு வுட்டோட தீம்ஸ் தான். ஃபுல்லாக வுட்டில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். சிட்டியில் வந்துட்டு இங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு அது அருமையாக இருக்கும். சூப்பர் ஒரு அட்மாஸ்பியர். நல்லா லீவ் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வந்துட்டு சும்மா ரோட்டில் வந்துட்டு செத்த நேரம் உட்காந்தாலே எல்லா இடத்துலையும் சிட்டியில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பெஞ்சு போட்டுருவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு அது ஃபுல் டைமில் சொல்லவே தேவையில்ல. மதியான நேரத்தில் நல்லா சூப்பராக ஜாலியாக வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே போனோம்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க் மட்டும் இல்லை, சும்மா லேக் மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. அபுதாபி சிட்டி உள்ளாக தான் இருக்குது. இது எந்த நேரம் கார்னிஷ் பக்கத்தில் இருக்குது. அழகாக லேக் மாரி அழகாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் மாரி சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா ஆர்ச் மாரி. இப்போ அங்கே போயிடுவோம். நம்ம போயிட்டு சைடை க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த சைடு தான் வரணும். ரிட்டர்ன் தான் வரணும். பரவாயில்ல, அந்த சைடு வரும். ஆப்போசிட் சைடு வந்துட்டு அப்படியே நேராக இதுக்கு போயிடுவோம். கார்னிஷ்க்கு போயிடுவோம். புறாலெலாம் நிறையா உட்காந்துருக்கு. சூப்பராக இருக்குது. செம்மையான அட்மாஸ்பியராக இருக்குது. பாருங்க. மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரான வியூவோட அப்படியே போமா.
ஓகே, ஃபைனலாக கார்னிஷுக்கு வந்தாச்சு. அப்படியே தண்ணியை பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக, ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. எனக்கு அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்துட்டு ஃபுட்பாத்து தான். ஆக்சுவலாக இந்த சைடு வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டரும், அது அப்படியே திருப்பி நம்ம மெரினா சைடு போனீங்கன்னா அது ஒரு 3 கிலோமீட்டர், டோட்டலாக 6 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே நம்ம நடந்துகிட்டே போகலாம். அது சூப்பரான ஃபுட்பாத்தாக இருக்கும். ஒரு பாட்டு கட்டிட்டு போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உட்காந்தாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நடக்கிறதே தம்பில்ல. ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இங்கேருந்து போகலாம், அப்படியே ஒரு சூப்பராக ஒரு வாக்கிங் போகலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு வேணாம் இன்றைக்கி. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ரஷ் வந்துட்டு கூட்டிகிட்ருக்கு. இன்னும் ஒரு பாப்பாட்ட ஒரு 1 ஹவரில் தெரிஞ்சிடும் இருக்கா இன்றைக்கி ஏர் ஷோ இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே,
ஏர் ஷோவும் பார்த்தாச்சு. அதிகமாக இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துச்சு. 10 மினிட்ஸில் அதில் நிறையா வந்துட்டு காந்தி சைடு தான் போணுச்சு, அந்த நம்ம மெரினா சைடு. அப்படியே நம்ம ஃபேவரட் கடை ஷப்கா வந்துடுச்சு. அப்படியே ஒரு சாயை குடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஓகே, ஷப்காவில் வந்துட்டு டீயும் ஷவர்மாவும் அப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு டீயும் ஒரு ஷவர்மாவும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ முகமது அபுசார்.